நாலு கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில இப்ப பார்க்கக்கூடிய பலன் வந்து சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன். அது என்னங்க வக்ர நிவர்த்தி? மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை அவர் வக்ரமா இருந்தார். இப்ப வக்ர நிவர்த்தியாகி மே மாசம் 31ஆம் தேதி வரை நல்லா பாத்துக்கணும். மே மாசம் 31ஆம் தேதி வரை அவர் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுவும் சனி பகவானோட சேர்ந்து. இதுல என்னன்னா, குரு பயிற்சி இந்த மாசத்துல வருது. மே மாசத்துல ராகு கேது பயிற்சியும் வருது. இந்த 2 கிரகம் பயிற்சி ஆயிரும். ஆனா சனி பகவானும் சுக்கிர பகவானும் 2 நட்பு கிரகம் சேர்ந்து பயங்கரமா, அதுவும் மீன ராசியில உச்சத்துல உட்காந்துருக்கு. அப்ப உச்சமான சுக்கிரனா இங்க உச்சமான சனி பகவானா இருப்பார். அப்ப இந்த 2 கிரகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது, அதுக்கான பதிவுதான் இது. மே மாசம் 31ஆம் தேதி வரை எல்லா ராசியும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. அது மட்டும் இல்ல, சொகுசு காரு, சொகுசு பங்களா, திடீர் லாட்ரி யோகங்கள், வண்டி வாகன யோகங்கள், உல்லாச பயணங்கள், இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். எல்லாரும் சுக்கிர பகவானுடைய கிரகம் வந்தா டக்குன்னு பாருங்க ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வக்ர நிவர்த்தி பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு மே மாசம் 31ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. எதுலையுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசி என்பது அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி தான் இந்த மிதுன ராசி தான். பயங்கரமான ஒரு அறிவாற்றல் இருக்குங்க மிதுன ராசியை பொறுத்தவரை. எல்லா விஷயத்திலும் சரி பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க. மிதுனத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கையும் தன்மான குணமும் அதிகமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்க சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மிதுன ராசி தான். பிரம்மாண்டமா கற்பனை பண்ணுவாங்க இவங்க. எதுலையுமே பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணக்கூடிய குணம் அதிகமா இருக்கும். கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும். மிதுனத்துடைய குணமே தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இவங்கள்ட்ட கலந்த மனிதனா இருப்பாங்க. இவர் கோபத்தனை காட்ட மாட்டாப்புல, அறிவை வச்சு செய்யக்கூடிய திறமை இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். மிதுன ராசிக்காரங்க எதுலையுமே கலங்காதவங்க. எது வந்தாலும் சரி எதுக்குமே கலங்க மாட்டாங்க. ஒரு நிதானத்தோட செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா மிதுன ராசி தான். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு மே மாசம் 31க்குள்ள எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறா. ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்ப இது வந்து மே மாசம் 31ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உச்சமான சுக்கிரன், இதனால் வரையும் உச்சமா தான் சுக்கிரன் இருந்தார். ஆனா வக்ரமா இருந்தார். மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை கரெக்டா 44 நாளுக்கு அவர் படாத பாடப்படுத்தினார். ஒரு சில பேருக்கு, யார் ஜாதகத்துல சுக்கிர பகவான் சரியில்லையோ ஒரு சில பேருக்கு தடைகளை கொடுத்துருப்பாரு. நான் எல்லாத்துக்கும் சொல்லல. சுக்கிர புத்தி வந்தாலும் சரி, இந்த சுக்கிர பகவான் சரியா இல்லாம ஜாதகத்துல இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு சில பேர் தடைகளை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவானுங்க. நம்ம நல்ல ஒரு ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா போகணும்னா கண்டிப்பா சுக்கிர பகவான் நல்லா வேணும். ஜாதகத்துல இருந்தா தான் பண்ண முடியும். ஏன் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தானே. உல்லாசமான அந்த பொருள்லாம் விற்கிறாங்க பாருங்களேன், அவங்களாம் சுக்கிர பகவானோட ஆதிக்கத்தை பிறந்திருப்பாங்க. ஃபேன்சி ஸ்டோரு, இந்த விளையாட்டு பொருட்கள், இந்த கவர்ச்சிகரமான பொருட்கள், இந்த பியூட்டி பார்லர், இது எல்லாமே இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் வரும். ஆடம்பரமா நல்லா வாழணும்னா, நல்லா காரு பங்களாவோட நல்லா வாழணும்னா சுக்கிர பகவான் வேணும். ஒரு சில பேர் பாருங்க சுக்கிர புத்தி வந்து டக்குனு ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க, நமக்கு எதுவும் ராஜயோகம் இருக்காதான்னு. ஏன்னா இவர் பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கிர பகவான். அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப பாருங்க அவர் வக்ர நிவர்த்தியாகி உங்களுக்கு மே மாசம் 31ஆம் தேதி வரை உச்சமாகி உங்களுக்கு எங்க இருக்காருன்னா 10ஆம் பாவத்துல போய் பலமா உட்காந்துருக்காரு மிதுன ராசியை பொறுத்தவரை. இப்ப மிதுனத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவராங்க சுக்கிர பகவான்? கண்டிப்பா உங்களுக்கு பகைக்கிறன்னு சொல்லுவாங்க அந்த சுக்கிர பகவான். இருந்தாலும் பாருங்க அவருக்கு உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, உங்களுடைய மனசை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் வருது. ஆழ்மன எண்ணங்கள் மனசை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா விரையாதிபதி, விரைய செலவையும் காட்டக்கூடிய கிரகம் அந்த சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல எவ்வளவு பேருக்கு சுக்கிர பகவான் நல்லா இருக்கு மட்டும் பாருங்க. நல்லா தூங்கணுமா தூங்கக்கூடாதா சுக்கிர பகவான் தான் முடிவு பண்ணணும்.
5ல ஏதாச்சும் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணுமா நடக்கக்கூடாதா, அதுவும் சுக்கிர பகவான் தான் முடிவு பண்ணணும். பூர்வீக சொத்து பூர்வீகம் கிடைக்குமா கிடைக்காது, இதையும் சுக்கிர பகவான் தான் முடிவு பண்ணணும். இதுக்கெல்லாம் காரகர் வர்றாரு. இப்ப ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. அந்த ஆசையை கடவுடைய சுக்கிர பகவான், அவர் தானே வக்ரமா இருந்தாரு. எத்தனை பேர் மிதுன ராசிக்காரங்க ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளானீங்க தெரியுங்களா? கேளுங்க மிதுன ராசிக்கார, ஆமான்னு தான் சொல்லுவார். எத்தனை பேருக்கு மருத்துவமனைக்கு போனாங்க தெரியுங்களா? நிறைய பேர் மருத்துவ செலவு வரைய செலவு கண்டிப்பா காலில் அடிபட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு பாருங்க, தொண்டை கரகரன்னு இருக்குங்க, என்னன்னே தெரியலங்க, அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு சில பேர் போயிருப்பாங்க. ஒரு மனக்குழப்பம் நிறைய இருந்திருக்கும். வீட்டுல வண்டியில வாகனத்துல திடீர்னு ஒரு ரிப்பேர் கிடைச்சிருக்கும் பாருங்க. ஏதாச்சும் ஒரு வண்டி வாகனம் செலவு பண்ணிருப்பீங்க. ஒண்ணு வீடா இருக்கட்டும், வீட்டுல காசு பணத்தை போட்டிருப்பீங்க, இல்ல வண்டி வாகனத்துக்கு செலவாயிருக்கும், இல்ல அம்மாவுடைய உடம்புல ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இல்ல இட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த எதிர்பாராம சந்திச்சிருப்பீங்க. ஒரு இடம் பூமியா பேசுவாங்க பண்ணுவாங்க, அது வரும் வராம இருக்கும், அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீடை விற்க பார்ப்பீங்க, விற்க முடியாது. இது மாதிரி ஒரு தடங்களா ஒரு 2 மாசம் அப்படியே இருந்துச்சு. கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மிதுன ராசி, ஆமாங்கிற வார்த்தை எதுவும் வராது, கண்டிப்பா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு உத்தியோகத்துல ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் பாருங்க. தாய் மாமன் உறவா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், இல்ல காசு பணத்தை கூட கொடுக்கறதா பண்றதா இருக்கட்டும். அந்த காசு பணம் கொடுத்த பணம் எனக்கு கிடைக்கல, கையில வரல, கல்ல வரல, ரொம்ப தடையா இருக்கு, என்னன்னே தெரியல. ஒரு 3 மாசமா அப்படியே நான் முடங்கி போய் உட்காந்துருக்கேன். இது என்ன காரணம் என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க. ஒரு ஏமாற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும் அந்த 2 மாசத்துல. இத்தனை பேர் மிதுன ராசி கேளுங்களா, ஆமான்னு சொல்லுவார். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பார் மிதுன ராசிக்காரன். இப்பதான் நிம்மதியா வந்திருக்குங்க. தொழில் ரீதியா பயங்கரமான ஒரு தடையை சந்திச்சிருப்பாரு. மாமனார் மாமியா உறவுல கண்டிப்பா சந்திச்சிருப்பாரு. தாய் மாமா உறவுல ஒரு விரிசலை சந்திச்சிருப்பாரு. யார் யாவது தசாபதி சரியில்லையே, நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா முடியாது. தடைகளை மிதுன ராசி சந்திச்சாங்க. இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. புதனும் வக்ர நிவர்த்தி ஆகி பயிற்சி ஆகிட்டாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 11 லாபத்துல உட்காந்துருக்காரு. அப்ப நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுக்க போறாரு. எது வந்தாலும் சரி, எதுக்கு நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு வாழ்க்கையில. நீங்க தைரியம் போங்க, எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாங்கிற தைரியத்தை மட்டும் விடாதீங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். மிதுனத்தை பொறுத்தவரை நீங்க தன்னம்பிக்கை கூடாது. உங்களுடைய அறிவை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரன் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கனால சொல்லி உங்க அறிவை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா வருவீங்க, சாதிப்பீங்க. சாதிக்க பிறந்தவங்க தான் மிதுன ராசிக்காரன். இதுலயுமே முயற்சியை மட்டும் விடாதீங்க. நம்மளால முடியும் அப்படிங்கிற சிந்தனைக்கு வாங்க. எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம். இப்ப மிதுனத்துக்கு பாருங்க, எல்லாமே டைமிங் பக்காவா இருக்கு. கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். முதல் பலன் என்ன சொல்லலாம், வேலை கிடைக்கலாம். வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நல்ல வேலை, சூப்பரான வேலை, வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம். நிறைய பேருக்கு ப்ரொமோஷன். எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வேலையை மாத்தலாம் பாக்குறேன், என்னால மாத்த முடியல. 2 மாசமா இன்னைக்கு நாளைக்கு நான் மாத்த முடியல. எனக்கு ப்ரொமோஷன் வரணும்னு சொல்றாங்க, நான் வரல. இப்ப வருவா, இப்ப கொடுப்பாரு பாருங்க ப்ரொமோஷன். 31ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா கொடுப்பாரு, இல்ல 31 தாண்டி கொடுப்பாரு பாருங்க மே மாசத்துல. கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. தாய் மாமாவுடைய உறவு சூப்பரா இருக்கும். இனிமேல் சொல்றேன் நான், இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ், இடம் சம்பந்தம் பூமி நான் விற்க முடியாம தருமாறீங்க, இப்ப விற்பீங்க. இப்ப இடமோ வீடோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விற்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரலாம். பொருளாதார வருமானம் சூப்பராக, சகோதர சௌகரியம் நல்லா இருக்கலாம். பூர்வீக சொத்துல உள்ள பிரச்சனை சரியாகுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு எத்தனை பேர் பாத்தீங்க? சொத்து பிரச்சனை எத்தனை பேர் இருந்துச்சு? இதெல்லாம் சரியாகும். குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைகூடி வரணும்னா, ஏன் திருமணம் கைகூடி வரணும்னா குரு உங்க ராசிக்கு வந்துருவார் மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். இப்ப 31க்குள்ள திருமண பேச்சு பேசி கன்ஃபார்மா முடிப்பாங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் கை கூடி வரணும். அதுக்கு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய 2வது திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு வரும். வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரலாம். வெளிநாட்டுல படிக்கிறவங்க அங்கேயே நிரந்தரமா வேலை கிடைக்கலாம். நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்துங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க. லக்னத்தோட யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும். நீங்க பயப்படாமதீங்க. அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு, இருக்குது. மிதுனத்துல அமைப்பு இருக்குது. தொழில் பண்ணக்கூடியவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து பண்ணுங்க. மற்றபடி தொழில் பண்ணக்கூடிய நேரம் அந்த சிந்தனை உங்க மனசுக்குள்ள இப்ப ஓடும். நான் ஓப்பனா சொல்றேன், கண்டிப்பா மனசுக்குள்ள நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற தகுதி என்ன மனசுல ஓடும். கண்டிப்பா பண்ணுங்க, நல்லா இருக்கும். லாப வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். நீங்க தைரியமா பயணிங்க. எதுலையுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் தாட்குள்ள வாங்க. கண்டிப்பா ஒரு வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. ஹெல்த்ல மட்டும் நீங்க பிரச்சனையே வராது. எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்க, லோன் சாங்ஷன் ஆகும். கடன் எங்கே போய் கேட்டாலும் கடன் கிடைக்கும். இந்த கடனை அடைக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு வரலாம். நிறைய ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, மெடிக்கல் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய நேரம் வருது. பாத்துக்கோங்க.
அதாவது இந்த மிதுன ராசிக்கு டைமிங் பக்கா இருக்கு. கரெக்டா நீங்க மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நல்லா வெற்றியா வரும். விளையாட்டு துறையெல்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. மிருகசீரத்துல பிறந்த ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பாக்குறாங்க. வருமானம், பொருளாதாரம், நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், கூட்டு தொழில், இதுல ஒரு நிறைய மனக்கசப்பை ரொம்ப சந்திச்சுட்டாங்க. மனைவி கிட்ட, நண்பர்கள்கிட்ட, பழக்க வழக்கம் எல்லாமே பாருங்க ஒரு 2 மாசமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இனிமே கஷ்டங்கள் குறையுதுங்க. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாங்க. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியா வரும். போலீஸ் துறை, கட்டிடத்துறை, மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும். பாத்துங்க. மிருகசீரத்துல பிறந்தவங்க இனிமேல் தைரியத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தைரியம் அதிகமா இருக்கும். தைரியத்தை விடாம முயற்சி பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அடுத்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. பிரம்மாண்டமான கற்பனை உங்களோட மனசுல இருக்கும். உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாக போது பாத்துக்கோங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் வரும். அதே மாதிரி பாருங்க, எந்த காரியம் எடுத்தாலுமே கண்டிப்பா நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாத்துங்க. தைரியமா இறங்கி போங்க. ஏன்னா சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி வரலாம், ஒரு மதிப்பு மாதிரி அந்தஸ்து வரலாம், ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போகலாம், வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம் வரலாம், சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா வீட்டுல வரலாம், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் வரலாம். நல்ல ஒரு மாற்றங்கள் அதிகமா இருக்கு பாத்துங்க திருவாதிரை நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசணத்துல ரொம்ப பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேதாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல வாழ்க்கையை வாழ போறீங்க. ஏன்னா ராசி குரு வரப்போறாரு. குரு வந்தா வீட்டுல திருமண பேச்சு, சுபகாரியம், தொழில், உத்தியோகம், மாற்றங்கள், படிப்புகள் எல்லாம் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இது எல்லாமே வரும். அரசாங்க ஃபீல்டு, அரசியல் ஃபீல்டு, மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு, நல்ல ஒரு அனுகூலம் எல்லாமே தேடி வரப்போது பாருங்க. புனர்பூசணத்துல பிறந்தவங்க சொல்றேன். டைமிங் பக்காவா இருக்கு. ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் கணக்கு வேலை எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.